ஹாய்! இத்தோட சென்னை பயணம் முடிஞ்சது. மேட்டூர் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு மேட்டூர் கிளம்பியாச்சு. ஒரு காலையில் 4:30 5 மணி பக்கம் இருக்கும். அப்போ தான் வந்து கிளம்பணும். ஏன்னா ட்ரெயின் வந்து சென்ட்ரலில் 6:10க்கு அப்படின்றனால சரி நேரமே கிளம்பிடலாம், கொஞ்சம் பிஃபோராக போகிறதே நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சென்ட்ரல் வந்தாச்சு. சென்ட்ரல் வந்ததுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சீட்டே அப்படியே ஃப்ரீயாக இருந்தது. ஆனால் இவ்வளோ காலையில் கூட அவ்வளோ சொட்டிங்காக இருந்தது. அப்படி வேர்த்து கொட்டுச்சு. எப்படா ட்ரெயின் மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தது. 5:30க்கெலாம் வந்து ட்ரெயினில் உட்காந்துட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சீட்டெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தா அதுக்கப்புறம் ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா செம கும்பல் வந்துடுச்சு. அவங்கவுங்க சீட்டில் தான் உட்காந்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அது ஒரு மாதிரி அடைச்சி போட்ட மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாகவே இல்லாத மாதிரி இருந்துச்சு. எப்படா இறங்குவோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா சென்னைக்கு போகும்போது அப்படி தான் அந்த ட்ரெயின்ஸ் ஹீட்டுக்கே வந்துட்டு பாப்பாவுக்குலாம் கொப்பளமே வந்துடுச்சு. அதனால் சீக்கிரம் பாடி ஹீட் ஆகிறதுக்குள்ளே இறங்கிடணும். இவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தோம், வெளியில் அவ்வளோ காற்று இருந்தோம். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்த்துட்டே தான் இருந்தது. நல்ல வேளை ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா அந்த சேர் சீட்டு மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு வேண்டிகிட்டே போனேன். அதே மாதிரி இல்லாமல் இருந்தது. அதுவே கொஞ்சம் நல்லா இருந்தது உட்காந்துட்டு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்தோடனே மேட்டூர் பஸ்ஸை பிடிச்சி ஒரு வழியாக மேட்டூர் வந்து இறங்கிட்டோம். இறங்கினோடனே அப்படியே தொண்டையெல்லாம் காஞ்சி போச்சு. ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும் போல் இருந்ததா, சரின்னு கரும்பு ஜூஸை வாங்கி வீட்டில் போய் ஃபஸ்ட்டு ஜூஸை குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை தான் குடித்தோம். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இன்றைக்கி வந்து ஐயர்மலை குதிரை தேரா, ஸோ அதனால் படையல் போடுவோம். ஊர்லேருந்து வந்தனால பெருசாக எதுவும் பண்ணாதனால சும்மா சிம்பிளாக டிஷ் பண்ணி சாமியை கும்பிட்டு முடிச்சாச்சு. இந்த டேவையும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.